Hello friends, welcome to Tamil Beauty Recipe. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கால்சியம் குறைபாட்டை சரி செய்யக்கூடிய ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எப்படி பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளோட உடல்ல கால்சியம் குறைபாடு ஏற்படும் போது பாத்தீங்கன்னா கை கால் வலி, முட்டு வலி, முட்டு வீக்கம், முட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். 30 வயதை தாண்டிட்டாலே இந்த பிரச்சனைகள் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிடுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வந்து அதிக நேரம் யூஸ் பண்ணுறதுனால, கம்ப்யூட்டரில் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண் பார்வை குறைபாடு, கண் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் நம்மளோட உடலில் உள்ள கால்சியம் குறைபாட்டையும் சரி செஞ்சு நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நம்மளோட உடலுக்கு சுறுசுறுப்பாக கொடுக்கக்கூடிய இந்த ரெமடியை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து இன்றைக்கி கருப்பு எள் எடுத்துருக்கிறேன். இதுக்கு நீங்கள் வந்து வெள்ளை எள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, கருப்பு எள் தான் யூஸ் பண்ணணும். கருப்பு எள்ளில் பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளை விட கால்சியம் சத்து வந்து 60% அதிகமாக இருக்குது. அதனால கருப்பு எள் எடுத்துக்கோங்க. கருப்பு எள்ளில் பார்த்தீங்கன்னா கால்சியம், காப்பர், மேக்னீசியம், பாஸ்பரஸ், அயன், விட்டமின் பி, விட்டமின் இ, புரதச்சத்துக்கள் வந்து அதிக அளவில் இருக்குது. நம்மளோட உடலில் புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தடுக்குது, மூளைக்கு அதிக அளவில் சுறுசுறுப்பும் கொடுக்குது. கண் பார்வை, கண் எரிச்சல் போன்ற கண் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் இது ஒரு சிறந்த மருந்தாக செயல்படுது. அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா பனை வெல்லம், அதாவது கருப்பட்டி சேர்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் வந்து கருப்பட்டி இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம், ஆனால் வெள்ளை சக்கரை வந்து சேர்த்துக்காதீங்க. இந்த கருப்பட்டியில் பார்த்தீங்கன்னா எந்த வித கெமிக்கல்ஸும் இருக்காது. நம்மளோட உடலில் ஹீமோகுளோபின் அளவு வந்து குறையும் போது இரத்த சோகை ஏற்படுது. இந்த கருப்பட்டியை நம்ம உணவில் சேர்த்துட்டு வரும்போது நம்மளோட ஹீமோகுளோபின் அளவை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த கருப்பட்டி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்து இதை இளம் சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளை வறுக்காமல் பயன்படுத்தாதீங்க. அதே நேரத்தில் கருகிராமலும் பார்த்துக்கோங்க. அப்படி கருகிடுச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது அது வந்து கசப்பாக இருக்கும், இன்னொன்று அதோட மருத்துவத்தன்மையும் வந்து இல்லாமல் போயிடும். இப்போது ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் எள்ளுக்கு 3 பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன். பாதாம் பருப்பில் பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளில் எந்த அளவு சத்துக்கள் இருக்கோ அதே அளவு சத்துக்கள் பாதாம் பருப்புலையும் இருக்குது. இப்போ இதை நல்ல பவுடராக நைஸாக திரித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கிளாஸில் சூடான பால் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம திரித்து வச்சுருக்கிற எள்ளு பாதாம் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கருப்பட்டியை நான் நல்லா பவுடராக தட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கருப்பட்டி பவுடரை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் நைட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு 1/2 மணி நேரம் கழித்து இதை குடிங்க. குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து தூங்குங்க. இந்த ட்ரிங்கை கர்ப்பிணி பெண்கள் தவிர சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். இதை நீங்கள் 1 வாரத்துக்கு தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது முட்டு வலி, முட்டு தேய்மானம், முட்டில் இருக்கிற வீக்கம், அப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்து, இடுப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய வாய்வு பிடிப்பு எல்லாமே சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்தும். இந்த ட்ரிங்கை 1 வாரம் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தினதுக்கப்புறமா அப்படியே விட்டுறாதீங்க. உங்களுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த ட்ரிங்கை எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த ரெமெடியை சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிக்காட்டிலும் இந்த பொருட்களை வச்சு செய்யக்கூடிய சின்ன சின்ன ஸ்நாக்ஸுகளை நீங்களே அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஏன்னா இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி பல்வலி, கை கால் வலி இப்போவே இந்த வயதிலே கால்சியம் குறைபாட்டால் ஏற்பட ஆரம்பிச்சிடுது. கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்ஸை பயன்படுத்தி பாருங்கள். என்னோட இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.